அன்பு சிறார்களே, வணக்கம். இந்த நாள் இனிய நாள். நாம் நம்முடைய ஒவ்வொரு செயலையும் சிறப்பாக செய்தோமானால் நம்முடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். மனதில் கொள்ளுங்கள். பாருங்களேன், இது ஒரு மலை. எவ்வளவு அழகாக நீலம் படர்ந்தது போன்று இந்த மலை காணப்படுகிறது. மலை பார்த்தால் ஆங்காங்கே தாவரங்கள் இருக்கும், மலையும் சிறிது தெரியும், பசுமை படர்ந்தது போன்று இருக்கும். ஆனால் இந்த மலையானது நீலம் படர்ந்தது போன்று காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் இந்த மலர்தான். இந்த மலரின் பெயர் குறிஞ்சி மலர். இந்த மலரின் பெயர் குறிஞ்சி மலர். இந்த மலரின் சிறப்பு என்னவென்றால் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் பூ இது. இதன் பெயர் குறிஞ்சி பூ. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த பூவானது பூக்கும். மனதில் கொள்ளுங்கள். 99 வகையான பூக்கள் பற்றி நான் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பூ பற்றி பூவின் பெயரையும் அந்த பூவையும் காண்பித்து கொண்டிருக்கிறேன். இந்த பூவின் பெயர் குறிஞ்சி மலர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும். இது மலைப்பாங்கான இடத்திலேயே பூக்கக்கூடிய மலர். சரி, இன்று ஒரு திருக்குறள். நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலிருந்து. நடுவு நிலைமை என்றால் எந்த ஒரு பக்கமும் சாயாமல் நடுநிலையாக இருப்பது. அந்த நடுவு நிலைமை என்ற அதிகாரத்திலிருந்து இங்கே ஒரு குறள் படிக்க போகிறோம். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்கனி. இப்ப தராசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தராசுல நம்ம காய்கறிகள் எடை போடுறோம், எல்லா பொருட்களுமே தராசுல எடை போடுவோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தராசு முள்ளானது சரியாக நடுநிலைமையில இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அப்ப எந்த பக்கம் தாழுதோ அந்த பக்கத்துக்கு சரிசமமாக இன்னொரு பக்கத்தில் பொருட்களை வைப்போம். இப்ப ஒரு காய்கறி எடை போடுறோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல அந்த எடை கல் இருக்கும், இன்னொரு பக்கத்துல காய் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, எடை கல் கீழே தாழ்ந்து இருந்ததுன்னா இதை ரெண்டையும் சமமாக்குறதுக்கு இன்னும் காயை எடுத்து வைப்பாங்க. அப்ப இது ரெண்டும் சமமா வர்றப்பதான் அது 1 கிலோ அப்படின்னு சொல்லி அளந்து போடுவாங்க. அந்த மாதிரி யார் ஒருத்தர் நீதி வழங்குறாங்களோ அவங்களும் சரி, நாம் அனைவருமே மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று, நாம நம்முடைய மனசானது நீதி தவறாமல் தராசு போல இருக்கணும். தராசு மாதிரி தராசு தட்டு, தராசானது என்ன பண்ணுகிறது, 2 தட்டையும் சமமாக பாவித்து சரியாக எடை போட்டு சொல்கிறது. அதுபோல நம் மனமானது நீதி தவறாமல் எந்த ஒரு பக்கமும் சாயாமல் நீதி காக்க வேண்டும். அதுதான் நமக்கு நல்லவங்களுக்கு அழகு. சரியா? எப்பொழுதுமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து, இப்ப 2 நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கிடையே பேசிக் கொள்கிறார்கள். ஏதாவது அவர்களுக்கிடையே ஒரு சிறு சண்டை வந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடம் வந்து இதற்கான நீதியை கேட்கிறார்கள். அப்ப நாம என்ன பண்ணணும், இவன் நம்ம ஃப்ரெண்டு, இவங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினைச்சு பொறுத்தர் பக்கமா சொல்லக்கூடாது. இருவர்களின் செயல்களையும் ஆராய்ந்து நோக்கி இதுல உண்மை எதுவோ அதன்படிதான் தீர்ப்பு சொல்லணும். ஒருத்தர் நமக்கு நண்பருங்கிறதுக்காக அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அது சரி என்று நாம் வாதாடக்கூடாது. எது சரியோ அதன் பக்கம்தான் நாம் இருக்கணும். ஆக நம்முடைய மனமானது ஒரு தராசு போல் இருக்க வேண்டும். அதுதான் நல்லவர்களுக்கு அழகு. மனதில் கொள்ளுங்கள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தருவால் கோடாமை சான்றோர்கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்கனி. நாம நடுநிலைமையோட இருக்க வேண்டும். சரி, இன்று நாம் வளரும் வணிகம் இந்த பாடத்திற்கு வருவோம். வணிகம் என்றால் முன்னமே கூறியிருக்கிறேன், பொருள்களை வாங்குவதும் விற்பதும் தான் வணிகம். பாருங்கள், இங்கே ஒரு கடை, பெட்டி கடை என்று சொல்வார்கள். அந்த பெட்டி கடையில் பார்த்தீர்களானால்
அனைத்து விதமான பொருள்களும் இருக்கும். காய்கறி கடைனா காய்கறி தான் இருக்கும், மளிகை கடைனா மளிகை பொருள்கள் தான் இருக்கும். பெட்டி கடை அப்படின்னு சொன்னா அதுல நிறைய பொருள்கள், வீட்டுக்கு தேவையான வீட்டு உபயோகத்திற்கான பொருள்கள் நிறைய வச்சிருப்பாங்க. மருந்து முதற்கொண்டு காய்கறிகள் முதற்கொண்டு தேவையான அனைத்து பொருள்களும் வச்சிருப்பாங்க. இங்கே ஒரு பெட்டி கடை இருக்கிறது. இப்ப எப்படி வணிகம் செய்யறாங்க அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். வணிகம்னா என்ன? அதாவது ஒரு பொருளை மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கறதும் பிறருக்கு நாம விற்கிறதும் தான் வணிகம். விற்பது என்றால் காசு வாங்கி கொண்டுதான் விற்போம். காசு வாங்காம ஃப்ரீயா கொடுக்கறதெல்லாம் அன்பளிப்பு. ஆக ஒரு பொருளை பிறரிடம் இருந்து வாங்கிக் கொள்வதும் பிறருக்கு நாம் விற்பதும் தான் வணிகம். அந்த விற்பவருக்கு பேரு வணிகர், வாங்குபவருக்கு பேரு நுகர்வோர். பொருள்களை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, விற்கிறாங்களோ, கடை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பேரு வணிகர். பொருள்களை யாரெல்லாம் வாங்கி உபயோகப்படுத்துறோமோ அவங்களுக்கு பேரு நுகர்வோர். வணிகர், நுகர்வோர், மனதில் கொள்ளுங்கள். இப்ப பண்டமாற்று வணிகம். அந்த காலத்துல எல்லாம் இந்த பண்டமாற்று வணிகம்ங்கிறது சிறப்பா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப பணப்புழக்கம் எல்லாம் இல்லாத காலம். இப்ப மாதிரி கிடையாது. அப்ப மனிதர்களோட வருவாய் சம்பாத்தியம்ங்கிறது கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி பண்டமாற்று வணிகம் இருந்துச்சு. பண்டமாற்று வணிகம் அப்படின்னா நம்ம கிட்ட நம்முடைய தேவைக்கு கூடுதலாக என்ன பொருள் இருக்கோ அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையானது பிறர்கிட்ட இருந்தா அதை வாங்கிக்கிறது. சரிங்களா? இப்ப விவசாயி குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க தானியங்கள்லாம் விளையும். அந்த தானியங்கள் நம்ம கிட்ட நம்முடைய தேவைக்கு போக நிறையவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம கிட்ட மளிகை பொருள் இல்லை. இப்ப உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். உப்பு விற்கிறவர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருபடி தானியத்தை அளந்து கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலா உப்பை வாங்குறது. அப்ப ஒரு படிக்கு அவர் 2 படியோ 3 படியோ 4 படியோ உப்பு கொடுப்பாரு. ஏன்னா நெல் விலை மதிப்பானது இல்லையா? நெல்லை விட உப்பு விலை கம்மியா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு படி நெல்லுக்கு ஈக்குவலா அவங்க நிறைய உப்பு கொடுப்பாங்க. இதுதான் பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்கிட்டோம். நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிட்டோம். ஒன்ன கொடுத்துட்டு இன்னொன்னு பெறுவதுதான் பண்டமாற்று வணிகம். பண்டம் என்றால் பொருள். ஒரு பொருளை மாற்றி இன்னொரு பொருளை வாங்குவது பண்டமாற்று வணிகம். பாருங்க, நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். இதுக்கு நான் நிறைய எடுத்துக்காட்டெல்லாம் சொன்னேன். இது அந்த காலத்துல தானியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினாங்க. வீட்டுல என்ன விளையுதோ அதை கொடுத்துட்டு மற்றதை வாங்கிக்கிட்டாங்க. இப்ப நாம வீட்டுல பழசாகி போன பயனற்ற பொருட்கள், இப்ப பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு, இரும்பு பொருள்கள்லாம் பழசா போய் தேவையில்லாம துரு ஏறி கிடக்கு. இந்த மாதிரி பொருள்களை எல்லாம், பேப்பர், பழைய பேப்பர், நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குறோம், அதை படிச்சுட்டு அதை அப்படியே வச்சிருக்கோம். இந்த மாதிரி பழைய புத்தகங்கள், இந்த மாதிரி நாம பயன்படுத்திட்டு இனி பயனற்றது என்று நினைக்கும் பொருள்களை கொடுத்துட்டு வேற பொருள் வாங்கலாம். இதுக்கு நம்ம வீட்லயே எடுத்துக்கிறாங்க இல்லையா? பாத்தீங்கன்னா பழைய ஜாமான் எடுக்கிற வணிகர் வருவாரு. அவர்கிட்ட நாம நம்முடைய பேப்பர், நம்ம வீட்டுல இருக்க இரும்பு பொருள்கள், அலுமினிய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ஈடா வெங்காயம் வாங்குவோம், கிழங்கு விற்பாங்க அதை வாங்குவோம். இந்த மாதிரி வாங்கறது தான் பண்டமாற்று வணிகம். சினிமாவில எல்லாம் வரும் இல்லையா? பேரிச்சம்பழம் விற்பாங்க, பார்த்திருப்பீங்க. ஒரு கார் போகும், அந்த கார் ரொம்ப பழசா இருக்கும், அதுக்கு ஈடா பேரிச்சம்பழம் கொடுக்கறவன் பேரிச்சம்பழம் தரேன் அப்படிங்கிற மாதிரி கூவிட்டு போவான். இதெல்லாம் நகைச்சுவையில வரும். ஆக ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்கறது தான் பண்டமாற்று வணிகம். நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருட்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை வாங்குறது பண்டமாற்று வணிகம். இந்த வணிகத்தை நாம தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகையா பிரிப்போம். தரைவழி வணிகம் அப்படின்னா கனரக வாகனங்கள், லாரி,
சரக்கு ட்ரெயின், ரயில், பாரவண்டின்னு சொல்லுவாங்க. ரயில்ல பாரவண்டின்னு ஒண்ணு இருக்கு. அதுலதான் பிற ஊர்களுக்கு பொருள்கள் எல்லாம் ஏற்றி போவாங்க. அந்த மாதிரி பாரவண்டிகள். இந்த மாதிரி சாலையில் பயணிக்கக்கூடியது, சாலைனா ரோட்ல பயணிக்கக்கூடியது எல்லாம் தரைவழி வணிகம். இங்க இருந்து இங்க விளையிற நம்ம வெங்காயத்தை பிற நம்முடைய மாநிலத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு, பிற நாடுகளுக்கு அனுப்புறோம். இப்படி தரையில போறது, கனரக வாகனங்கள்ல போறது எல்லாமே தரைவழி வணிகம். நீர்வழி வணிகம் அப்படின்னு சொன்னா கப்பல் மூலமாக பிற நாடுகளுக்கு அனுப்புறது நீர்வழி வணிகம். இப்ப இந்த தரைவழி வணிகம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மாட்டு வண்டி கட்டிக்குவாங்க. அந்த வண்டியில எருது, கழுதை, குதிரை இதையெல்லாம் ஏற்றி அனுப்புவாங்க. இதன் மூலமா தரைவழி வணிகம் இருந்துச்சு. இப்பெல்லாம் கனரக வாகனங்கள் வந்துருச்சு. அடுத்தது நீர்வழி வணிகம் அப்படின்னா கடல் வழியாக கப்பல் மூலமாக பொருள்களை அனுப்புவதும் மீண்டும் வரவழைப்பதும் தான் நீர்வழி வணிகம். ஏற்றுமதி இறக்குமதி ரெண்டும் நடக்கும். இங்கிருந்து நம்ம நாட்டில் இருக்க பொருள்களை, அதிகப்படியான பொருட்களை ஏற்றி அனுப்புவோம். பிற நாட்டில இருந்து நமக்கு தேவையான பொருள்களை வாங்குவோம். அதுதான் இறக்குமதி. இதற்கெல்லாம் கப்பலை பயன்படுத்துறது நீர்வழி வணிகம். சரி, வணிகச்சாத்து. வணிகச்சாத்து அப்படின்னா கிராமங்கள்ல பொருள்களை, நிறைய விளைஞ்ச பொருள்களை எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தேவைக்கு ஏற்ப இந்த மாட்டு வண்டியில கட்டி ஏற்றிக்கிட்டு பிற ஊர்களுக்கு, வெளி ஊர்களுக்கு எடுத்துட்டு போய் விற்பாங்க. அப்படி போகும் பொழுது தனி நபரா போக மாட்டாங்க. ஒரு 7-8 பேர், 10 பேர் சேர்ந்து குழுவா போவாங்க. இப்படி குழுவா போறதுக்கு பேரு வணிக சாத்து. வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாகவே செல்வார்கள். இக்குழுவை வணிக சாத்து என்பர். பாருங்க, இங்க மாட்டு வண்டியில என்ன, இந்த பொருளை அவங்க கொண்டு போற பொருளை வித்துட்டு வர்றதுக்கு ஒரு 7-8 நாள் 10 நாள் ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது மாட்டு வண்டியில போறாங்க. இந்த மாடுகளுக்கு தேவையான தீனிகள், வைக்கோல் எல்லாம் அந்த வண்டி மேலேயே ஏத்திக்கிறாங்க. தான் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு, இங்க பாருங்க, பாத்திரங்கள்லாம் தனக்கு தேவையான பொருள்கள்லாம் அடியில கட்டி வச்சிருக்காங்க. பாருங்க, ஏணி முதற்கொண்டு பாருங்க. ஏன்னா இந்த வைக்கோல்லாம் எடுத்து போடணும் இல்லையா, அதுக்காக ஏணி. இந்த மாதிரி தனக்கு தேவையான பொருட்கள், ஒரு 10 நாள் ஒரு இடத்துல தங்குறோம் அப்படின்னா அங்க சமைச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சமான பொருட்கள், மாட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இதுக்கு பேரு பாருங்க, எல்லாரும் சேர்ந்து போறாங்க. இப்படி வணிகர்கள் குழுவா செல்றதுக்கு பேரு வணிக சாத்து. அடுத்து இந்த வணிகம் தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னு சொல்லி 2 வகையா சொல்லலாம். தனிநபர் வணிகம் அப்படின்னு சொன்னா தனியா ஒருத்தர் தாங்கிட்ட இருக்க பொருளை கொண்டு வந்து விற்கிறது தனிநபர் வணிகம். பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல நிறைய முருங்கைக்காய் வித்துதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முருங்கைக்காயெல்லாம் கட்டி அப்படியே கொண்டு வந்து தரையிலேயே வச்சுட்டு வித்துட்டு போயிடுவாங்க. அது தனிநபர். தனிநபர்னா ஒரு மனிதன் தாங்கிட்ட என்ன பொருள் கிடைக்குதோ அதை கொண்டு போய் தனியா கடை போட்டு வித்துட்டு வந்துடுவாங்க. தேங்காய் விற்கிறவங்க தேங்காயை மட்டும் கொண்டு போய் வித்துட்டு வந்துடுவாங்க. மாங்காய் காய்க்குது அப்படின்னா அந்த மாங்காயை மட்டும் கொண்டு போய் கடையை விரிச்சு வித்துட்டு கொண்டு வந்துடுவாங்க. இது தனிநபர் வணிகம். நிறுவன வணிகம் அப்படின்னா நிறைய பேர் சேர்ந்து ஒரு பெரிய மால்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து வச்சிருக்கிறது நிறுவன வணிகம். சரி, துறைமுகம் அப்படின்னா கப்பல்கள் நிற்கின்ற இடங்களுக்கு பேரு துறைமுகம். இந்த துறைமுகத்தை நாம பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கின்றோம். கப்பல்கள் நிற்கும் இடம் துறைமுகம், அது பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரி, ஏற்றுமதினா நான் முன்னாடியே சொன்னேன், நம் நாட்டில் விளையும் பொருள்களை நம் தேவைக்கு போக மீதம் உள்ளவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றி அனுப்புவது ஏற்றுமதி. பாருங்க, கப்பல்ல பொருள்களை ஏற்றி அனுப்புறாங்க. அதே மாதிரி இறக்குமதி அப்படின்னா நமக்கு தேவையானவற்றை பிற நாடுகளில் இருந்து வரவழைப்பது இறக்குமதி. நமக்கு தேவையானவற்றை பிற நாடுகளில் இருந்து வரவழைப்பது இறக்குமதி. மனதில் கொள்ளுங்கள். ஆக ஏற்றுமதி இறக்குமதி, ஒவ்வொரு நாட்டினரையும் ஏற்றுமதி இறக்குமதி இருக்கும்.
இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கோதுமை நிறைய பயன்படுத்துறோம். அந்த